அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உபவாச நாளில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகள் பற்பல தேசங்களிலிருந்து கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியான மகிமையும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுக்கு நீர் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாதப்பா. பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் பரிசுத்தம் அடையட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். தீய சிந்தனைகள் ஒருபோதும் எங்களுக்குள் வராதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு கடந்து வந்திருக்கிறார்களோ, நாங்கள் அறிகிறதற்கு முன்னே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்ல நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை மெய்யாக ஆராதிக்கும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை மெய்யாக தேடும்போது அப்பா, நீர் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமுள்ள ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் அவர்களை விட்டு அப்புறப்படுத்தி போடும்படியாக செபிக்கிறேன். அப்பா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல தகப்பனே, வியாதியற்ற வாழ்க்கை வாழும்படியான பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பூமியில் உயிரோடு வைத்திருக்கும் நாளளவும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியற்ற வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா, பிசாசன் போராட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, அந்த பிசாசன் போராட்டங்கள்ந்து ஒரு விடுதலையை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. லேகியோன் பிசாசு பிடித்தவன் கூட உம்முடைய சமூகத்தில் அப்பா ஒரே வார்த்தையினால் சொஸ்தமாக்கப்பட்டானே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முன்பால் சத்துரு நிற்க முடியுமாப்பா? இந்த பெதஸ்தாவுக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பூரண விடுதலையோடு பிசாசின் கிரியைகள் நீங்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டுகொள்ளும்படியான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாத பிள்ளைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா, திருமண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கைகூடி வரச் செய்யும்படியாக செபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற துணைகளை உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆவியானவரே, எலியேசரே, ஆபிரகாமின் மகனுக்காக நேர்வழியாய் நடத்தி சென்று ஆண்டவரே ஒரு ரெபேக்காளை காணச் செய்த தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை மாத்திரம் அவர்கள் கண்டுகொள்ளும்படியான கிருபையை கொடும் ஆண்டவரே. சத்துரு எந்த விதமான வஞ்சக சூழ்ச்சிகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வராதபடிக்கு நீர் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். அப்பா, பிள்ளை இல்லாத உம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதப்பா. அந்த வாக்கு தத்தங்கள் வல்லமையாய் கிரியை செய்யட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, மலடியை பிள்ளை தாட்சியாக்கி சந்தோஷமாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுகிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் உன் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லுகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு
தாமதமானாலும் ஆண்டவரே அது அதிசயமாய் ஆச்சரியமாய் உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளில் விளங்கத்தக்க வண்ணம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடன் சிறையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்ற சிறையிருப்புகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்க மாட்டாய் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. கடனற்ற வாழ்க்கை வாழ உதவி செய்யும். வெட்கக்கேடுகள் ஆண்டவரே, அவமானங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரை. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. உயர் படிப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய திராணியையும் வல்லமையும் பலனையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் வாய்க்க செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளின் போக்கிலும் வரவிலும் உம்முடைய சமூகம் எப்பொழுதும் கடந்து செல்லட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து சென்று உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் செம்மையாகுமே அப்பா. கரடு முரடானவைகள் சமமாகுமே அப்பா. அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமே அப்பா. தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமேல நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. சிறியவர் முதல் கர்த்தர் பெரியவர் வரைக்கும் யாவரையும் ஆசீர்வதியும். அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்தியும் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். திருமணமாகி வாழ்க்கையை இழந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற துணைகளை கொடுத்து அப்பா பட்டமரம் கனி கொடுத்து அத்துமரம் துளிர்விடும்படியான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. இந்த உபவாச நாள் ஆராதனை ஆண்டவர் தொடக்கம் முதல் இறுதி வரை உடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்புவீராக என்று செபிக்கிறேன். அன்று சீனாய் மலையில் இறங்கின கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல வந்து இறங்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. சகல கண்களும் உம்மை காணும்படியான பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய கண்கள் திறக்கட்டும். ஜீவனுள்ள தேவனை பார்க்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் மகிமையின் தேவனை ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் எங்களுடைய கண்கள் திறக்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு விடுதலைகள் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே இந்த ஒலிவழி கருவிகள் எல்லாம் ஆண்டவரே மின்சாரம் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும் என்று செபிக்கிறேன். சத்துரு எந்த வகையிலும் தடைகளை கொண்டு வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். உமது கிருபையின் கரம் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து
கைவிட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவொளி ஜெபக்கோபுர ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, 2003 கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் அறிவித்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு நிறைவேறிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். இப்பொழுது அதை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். இன்னும் 17 வருடத்துக்குள் தேசத்தில் 3/2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலைபோல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டுக்கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடினால் இந்திய தேசத்திற்கு